வந்தமிழ் வாக்கர்களும் வாழைத்தாயே உந்தன் மலரடியை நாடினேன் வரவேற்காம். நம சிவாய வாழ்க. முதல் ஜோதிடர் ஜோதிஷ் விஸ்வாமித்ரா ஜெயம் சுப்பிரமணி. அறிவாற்றலும் புத்தி கூர்மையும் கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, இந்த 2025ஆம் ஆண்டின் வருட பலன்களை இப்பொழுது நாம் காணவிருக்கின்றோம். இந்த வருடத்திற்கு 15/5/2025 குரு பயிற்சி நடக்கிறது. அடுத்து 30/3/2025 சனி பயிற்சி நடக்க இருக்கிறது. அடுத்து 18/5/2025 ராகு கேது பயிற்சி நடக்க இருக்கிறது. இந்த 3 கிரக பயிற்சிகளும் மிதுன ராசிக்கு என்ன மாதிரி பலன்களை தரும் என்பதை இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். வருகிற 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு மார்ச் மாதம் வரையில் சனி உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான கும்பராசியில் அமர்ந்து உங்கள் ஜென்ம ராசிக்கு 3, 7, 11 ஆகிய ஸ்தானங்களான மேஷம், சிம்மம், விருச்சிகம் ஆகிய ராசிகளை பார்வை செய்கிறார். குரு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான ரிஷப ராசியில் வருகிற மே மாதம் வரை சஞ்சரிப்பார். 12இல் சஞ்சரிக்கும் குரு உங்கள் ராசிக்கு 4, 6, 8 ஆகிய இடங்களை பார்வை செய்கிறார். ராகு கேது வருகிற மே மாதம் வரையில் உங்கள் ராசிக்கு 4, 10 ஆகிய இடங்களான கன்னி மீனத்தில் சஞ்சரிப்பார். சனியின் 9ஆம் இட சஞ்சாரம் ஆன்மீக பிரயாணங்களை தடை செய்யும். அதாவது கோயிலுக்கு போறது, ஒரு முக்கியமான தெய்வ சன்னிதானத்துக்கு போறது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் சனி பகவான் தடை செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். அப்புறம் வெளிநாட்டு பிரயாணம், வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு பிரயாணம், வெளிநாட்டு ஒப்பந்தங்கள், அந்நிய நாடுகளில் வசிப்போருக்கு சில ஆபத்துகளும் உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மேலும் சௌரியம் குறைவான சூழல் மற்றும் இடையூறு, அதாவது இடையூறு அப்படின்னு நான் எதை சொல்ல வரேன்னா, நாம் ஏதாவது ஒரு காரியம் செய்ய போறோம், அதுக்கு தடங்களாகி, அதாவது 9 மணிக்கு போறோம்னா அந்த 1 மணி நேரத்தை தடுத்து 10 மணிக்கு போற மாதிரி இந்த காரிய தடங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியங்கள் ஏற்படலாம். அல்லது இடமாற்றம் ஏற்படலாம். தொழில் முடக்கம்னா நல்லா போயிட்டு இருக்கிற தொழில் கொஞ்சம் ஸ்டன்னாகி நின்று மறுபடியும் ஸ்டார்ட் பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பா இருக்கும். குருவின் 12ஆம் இடம் சஞ்சாரம், அதாவது நான் 12ஆம் இடம்ங்கிறது ராசி கட்டுல 12ஆம் இடத்தை சொல்ல வரேன். 12ஆம் இடம் சஞ்சாரம் என்ன மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு எடுத்துட்டீங்களா, பொருள் வரவு அல்லது செலவு, மருத்துவ செலவு மற்றும் பணச்சிக்கல், பொருளாதார நெருக்கடி மற்றும் புதிய முதலீடுகள், அதாவது முதலீடு நிறைய போட்டு குறைவான லாபம். கவனிச்சிங்க, நஷ்டமாகாது. இப்போ ஒரு 10 லட்ச ரூபா போட்டு மாசம் ஒரு 20,000 ரூபாய் லாபம் எடுக்கிறோம்னா நாம் 20 லட்ச ரூபா போட்டு 20,000 ரூபாய் லாபம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதாவது முதலீடு அதிகமாகவும் லாபம் கம்மியாகவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் இந்த ராகு கேது கிரகங்கள் 4, 10 சஞ்சாரம் செய்வதால் மன சோர்வு ஏற்படும். அதாவது நம்ம நல்லா தைரியமா இருக்கக்கூடிய மனசு கொஞ்சம் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கும். பொது இடம், வாகனம், தொழில் ஆகிய வகையில் அனுகூலமான பலன்களை கொடுக்கும். அதாவது புதிய முயற்சிகள், புதிய தொழில், உற்பத்தி சார்ந்த தொழில், இந்த மாதிரி தொழிலாம் சேர்த்து கொஞ்சம் அனுகூலமா இருக்கும். நிறைய இல்லை, கொஞ்சம் அனுகூலமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கும். அதே மாதிரி இந்த 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு மார்ச் மாதத்துக்கு பின்னால கும்பராசியிலிருந்து சனி மீனராசிக்கு பயிற்சி அடைவதால் அது உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வருகிறார். மேலும் 10ஆம் இடம் என்பது தொழில்ஸ்தானம். 10ஆம் இடத்தில் அமர்ந்து 4, 7 ஆகிய இடங்களான ரிஷபம், கன்னி, தனுசு ஆகிய ராசிகளை பார்வையிடுவார். 2025ஆம் ஆண்டு மே மாதத்துக்கு பின்னர் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்திலிருந்து ஜென்ம ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். இது ஒரு மிக பெரிய ஆறுதலான விஷயம். எனவே இந்த குரு பெயர்ச்சி புதிய பலத்தை தரும் என்றாலும் மிகையல்ல. புத்துணர்ச்சி ஊட்டும். ஜென்ம குரு உங்கள் ராசிக்கு 5, 7, 9 ஆகிய இடங்களான துலாம், தனுசு, கும்பம் ஆகிய ராசிகளை பார்வை செய்கிறார். மேலும்
2025ஆம் ஆண்டு மே மாதத்துக்கு பின்னர் ராகு கேது கிரகங்களும் பெயர்ச்சடைய உள்ளதால் அவர்கள் உங்க ராசிக்கு 3, 9ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியடைந்து ராகு கும்பராசியிலும் கேது சிம்ம ராசியிலுமாக சஞ்சரித்து உள்ளார்கள். இந்த கிரக நிலைகள் சென்ற ஆண்டை விட பல மடங்கு நன்மையும் ஆதரவும் தரும் அமைப்பாக இருக்கும். அதாவது இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போன வருஷத்தை விட இந்த வருஷம் ஒரு நன்மையும் கொஞ்சம் ஆதலாகவும் இருக்கும் அப்படின்ட்டு இந்த ராசி பலன்ல உங்களுக்கு பலன்கள் நிலையா சொல்லலாம். அதே மாதிரி 10ஆம் வீடு சரியால் தொழில் முடக்கம் மற்றும் தடங்கல்கள் ஏற்பட்ட போதும் குருவின் நிலை, அதாவது சனி பகவான் கொஞ்சம் தொழிலை கொஞ்சம் தாமதப்படுத்தி தடங்கள் ஏற்பட்டாலும் கூட குருவின் நிலை ஜென்மத்தில் கொஞ்சம் ஆறுதலை அளிக்கக்கூடிய நிலையில் உள்ளது. ராகு கேது புதிய வாய்ப்புகள், புதிய ஒப்பந்தம், புதிய முயற்சிகளை ஏற்படுத்துவார். குரு மற்றும் ராகு கேது அமைப்புகள் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளும் வாய்ப்புண்டு. 3, 9ஆம் இடத்தில் உள்ள ராகு கேது நிலையால் இடம், வீடு, வாகனம், பொருளாதாரம் ஆகியவற்றில் கொஞ்சம் அனுகூலம் கம்மியா இருக்கு. இந்த கையெழுத்து போடக்கூடிய விஷயம், கையெழுத்து ஒப்பந்தம், புதிய முயற்சி, இதெல்லாம் அந்த வாக்கியத்தை படிச்சு பார்த்து கையெழுத்து போடுறது நல்லது. அதாவது வாங்குறதும் விற்கிறதும் எதுவாக இருந்தாலும் எழுத்தை கவனமாக படிச்சு பார்த்து கையெழுத்து போடுவது மிகவும் சிறப்பு. குறிப்பா இந்த ஜாமீன்லாம் போடாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்புறம் பிரயாணங்களை ஏற்படுத்தும். பிரயாணம்னா இப்ப அடிக்கடி நம்ம வெளியில போறோம் அல்லவா, அந்த மாதிரி பிரயாணங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மேலும் அனுகூலம், அதாவது நமக்கு சாதகமான தசாபுத்தியாருன்னா நல்லது நடக்கும். நமக்கு சாதகம் இல்லாத தசாபுத்தி நடக்கும் பொழுது நமக்கு ஒரு சில பலன்கள் 1க்கு 2 மடங்கு கெட்டதாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கும். அதே மாதிரி மிதுன ராசி அன்பர்கள் பழனி பாலகண்டாயுதபாணி வழிபாடு செய்தும் 6 படை வீடுகளில் ஒன்றான பழமுதிர்ச்சோலை முருகனை வழிபட்டும் மிருகசீர்ஷ நண்பர்கள் பாம்பட்டி சித்தர் சட்டமுனி அதனை வழிபாடு செய்தும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் இடைக்காட்டார் திருவண்ணாமலை வழிபாடு செய்தும் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் தன்வந்திரி வைத்தீஸ்வரன் கோயில் சென்று வழிபட்டும் நன்மையான பலன்களை அடைய வாழ்த்துகின்றேன். நமச்சிவாய வாழ்வு.